இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுள் உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்று. சொல்லுங்க பார்க்கலாம். துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காற்றிட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. சொல்லுங்களேன். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று. துதித்திடும் என்னுள்ளம் போற்றிடும் என்னுள்ளம் என்று. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆமென். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று. துதித்திடும் ஆமா போற்றிடும் என்னுள்ளம் என்று. முகமுகமாக நேசரை கண்டேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. சொல்லுங்க. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆமா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்று துதித்திடும் என்னுள்ளம் என்று. துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று. என்னுள் உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும்.
அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்று போற்று. எல்லாரும் சொல்லுங்க, என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்று. இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் கர்த்தாவே ஆலயத்தில் எங்களை கற்றுக் கொண்டு வந்திருக்கிறீர். நீர் பேசும் அடியாளாகிய நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் செவிகளை திறந்து வைப்பது மாத்திரமல்ல, அதன்படி ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேத புஸ்தகத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். வேத புஸ்தகத்தில் let's turn our Bible to Luke chapter 5 verse 2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். தேவ பிள்ளைகள், சற்று கவனமாய் கேட்கும்படி அன்பை கேட்கிறேன். நீங்கள் என்னை கொஞ்சம் கவனமாய் பாருங்க. இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். இப்போ காலையில் நம்ம சங்கீதத்தில் கூட வாசிக்கும் போது நம்ம அந்த 105ஆம் சங்கீதத்தினுடைய அந்த வசனத்தில் அக்கா சொல்லும்போது, கர்த்தர் என்ன பண்ணட்டும், கர்த்தர் என்ன பண்ணட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும், அவர் என்னை சுத்திகரிக்கணும். He needs to clean me. என்னை பரிசுத்தப்படுத்தணும், என்னை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து என்னை என்ன செய்யணும், நிறுத்தணும். நான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறேன். இங்கே பார்க்கிறோம், இந்த நடக்கிற சம்பவம் உங்கள் யாவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக அல்லது ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக அவர் உபாசம் இருக்கிறார். உபாசம் இருந்து ஜெபித்த பிற்பாடு அவர் இப்போ என்ன செய்கிறார், ஊழியத்தை செய்வதற்காக அப்படியே கெனசரேத் கடல் அருகே வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம், வாசிங்க. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். Huge crowd. பெரிய கூட்டம் ஆண்டவரை தேடி வருகிறது. எதற்கு வருகிறார்கள்? தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி வருகிறார்கள். அப்போ அவர் வசனத்தை கேட்கும்படி வந்த உடனே அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது 2 படகு நிற்கிறது. அந்த படகுல இருந்து அந்த வசனத்துல 2ஆம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகை காண்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார்கள். They were cleaning, they were washing their nets. அவருடைய வலைகளை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அளவி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க கீழே இருக்க வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்க சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு என்ன செய்யப்படவில்லை, அகப்படவில்லை. They toiled the whole night. ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ராம் முழுவதும் வலை போட்டு இருக்கிறாங்க. ஆனா வலை போட்டதுல ஒரு மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல. அப்போ அவங்க வலை எப்படி இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. ஆனா வெறுமையா இருந்த வலைய நம்மளா இருந்தா என்ன செய்வோம் சொன்னா, ராமுழுதும் கஷ்டப்பட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல, உடனே அந்த வலை என்ன செய்வோம், அப்படியே கொண்டு வந்து அதுல ஒரு மீன் கூட கிடைக்கல இல்லையா, அதுல வெறுமையான வலை, அது ஒரு பிரயோஜனம், அதை என்ன சொன்னா அது அழுக்கே ஆகல. ஆனாலும் அதை என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஒரு மீன் கூட கிடைக்கலையே, அந்த வலையை என்ன செய்வோம், சுத்தி அப்படி வச்சிருவோம். ஆனா look at this fisherman.
நீங்கள் எல்லா மீனவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு போயிட்டு வந்துட்டாலே, எங்கள் கடலுக்கு போயிட்டு வந்துட்டாலே உடனே அவங்க வலையை என்ன செய்வாங்க? அலசுவாங்க. they will clean their nets. அவங்க வாஷ் பண்ணுவாங்க. ஏன் அதை வாஷ் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அடுத்த முறை அதை என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ண முடியும், அதை பயன்படுத்த முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ பிள்ளைகளாய் தேவன் உங்களை ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீங்க எப்பெல்லாம் தேவனிடத்தில் வருகிறீர்களோ, நம்முடைய மீனவனாகிய நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நினைச்சுகிறார், அலசி கொண்டே இருக்கிறார். ஏன் அலசுகிறார்? பாருங்க, ஆசீர்வாதமான வார்த்தை வரும்போது ஆமா கர்த்தர் என் கூட கர்த்தர் பேசுறாரு. ஆனா அதே சமயத்துல கண்டித்து கண்டனம் பண்ணி பேசும்போதும் நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவர் என் கூட என்ன செய்யறாரு? பேசுறாரு. நிறைய பேர் சில வேளை நான் பார்த்துருக்கிறேன், சில இடத்துல நடந்த சம்பவங்களை சொல்றேன். சிலர் என்ன சொல்லுவாங்க சொன்னா, பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப கடினமா பேசிட்டாருன்னா, பாஸ்டர் என்ன பார்த்து தான் இன்னைக்கு என்ன பண்ணாரு? பேசினாரு. எனக்காக தான் பாஸ்டர் பேசினாரு. அதுல ஏமாந்து கண்ணை பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. என் கண்ணை பார்த்து தான் என் பாஸ்டர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு பேசினாரு. செய்தி எடுத்தது ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு யாருக்காக தான் பேசினாரு? எனக்காக தான் பேசினாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய தவற அவங்க என்ன பண்றது இல்ல, அக்செப்ட் பண்ண, அல்லது அவங்கள கழுவுறதுக்கு அவங்கள என்ன பண்றது இல்ல, அக்செப்ட் பண்றது இல்ல. ஒன்னு சொல்றேன், நல்ல ஆத்துமா தேவன் தன்னை சுத்திகரிப்பதற்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேரும் கூட ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சில வேளை பேசுகிற வார்த்தை சில வேளை எப்படி இருக்கலாம்? கடினமா இருக்கலாம். ஆனா ஆசீர்வாதமான வார்த்தை வரும்போது மட்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் இன்றைக்கு என் கூட தான் என்ன பண்ணாரு? பேசினாரு. அது மாத்திரம் எடுக்க தெரியுது. கடினமான வார்த்தையை வந்தா மட்டும் என்ன பண்ண முடியல? நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையே. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, தேவ பிள்ளைகள் உள்ள வரும்போதே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. நான் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னால், நம்ம வீட்டில் எத்தனையோ பாத்திரங்கள் இருக்குது, வீட்டில் எத்தனையோ பாத்திரங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் வைத்திருக்கிற எல்லா பாத்திரத்திலையும் நம்ம எதை ஊற்ற மாட்டோம்? பாலை என்ன செய்ய மாட்டோம்? ஊற்ற மாட்டோம். ஏன் பாலை ஊற்ற மாட்டோம்? கெட்டு போயிடும். அப்போ பாலுக்கு என்ன வச்சுருப்போம்? தனியாக ஒரு பாத்திரம் இருக்கும். ஆனா அந்த பால் பாத்திரத்துல நம்ம பாலை ஊற்றி அதை என்ன செய்கிறோம்? அதையே நம்ம என்ன பண்றோம்? பாலை மட்டும்தான் காய்ச்சறோம். அதுல வேற எந்த பொருளையும் என்ன பண்றோம்? பால் பாத்திரத்துல என்ன வைக்க மாட்டோம்? ரசம் வைக்க மாட்டோம், காரக்குழம்பு வைக்க மாட்டோம், கறி குழம்பு என்ன செய்ய மாட்டோம்? வைக்க மாட்டோம். எதை தான் காய்ச்சுவோம்? பால் தான் காய்ச்சுவோம். சரி, இன்னைக்கு பால் வாங்கிட்டு அதில் ஊற்றிட்டேன், அதை காய்ச்சிட்டேன், அந்த பாலெல்லாம் காலி ஆயிடுச்சு. நாளைக்கு மறுபடியும் என்ன ஊற்றணும்? பால் ஊற்றணும். மறுபடியும் அந்த பால் பாத்திரத்தை கழுவாம மறுபடியும் பாலை ஊற்றிடுவோமா? ஏன் ஊற்ற மாட்டோம்? என்ன ஆயிருமா? கெட்டு போகும். ஏன் கெட்டு போகும்? பாத்திரம் எப்படி இல்லை? சுத்தமா இல்லை. அப்படின்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு பால் ஊத்துறதுக்கே நம்ம அவ்வளவு தூரம் இருக்கும்போது, தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்பப்ப என்னை சுத்திகரிக்கிறதுனால தவறு இல்லைன்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? Often God wants to clean us. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு முறையும் சுத்திகரிக்க பட ஆண்டவர் தம்முடைய ஆவியை மேல ஊற்றிக்கிட்டே இருப்பார். இந்த மீனவர்கள் வலையை அலசினதுனால தான் என்ன சொன்ன, வலைகள் கிழிந்து போகத்தக்க மீன்கள் கிடைத்தது. நம்முடைய வலை என்ன செய்யப்பட வேண்டும்? அலசப்பட வேண்டும். It has to be cleaned. நம்முடைய வலை அலசப்படாவிட்டால், பாருங்க, நீங்க ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு இந்த காலவேளை சொல்லுகிறேன், உங்களை யாராவது ஒரு தேவ மனிதனோ அல்லது தேவனுடைய வார்த்தையோ அல்லது வேறு உங்களோடு கூட இருக்கிற சகோதரனோ உன்னை சுத்திகரிக்கிறான் சொன்னா, உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய தவறுகளை ஒருவன் சுட்டி காட்டுகிறான்னு சொன்னா, அவன் உன் மேல அன்பு வச்சிருக்கான்னு அர்த்தம். ஆனா நமக்கு யாராவது நம்முடைய பாவங்களை, நம்ம குற்றங்களை சுட்டி காட்டினா நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. யாரை நமக்கு ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்களேன், யாரை நமக்கு ரொம்ப பிடிக்கும்? நமக்கு யாரு? பிரதர் நீ பண்றதெல்லாம் கரெக்ட். யார் நம்மளை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை பார்த்து நம்மளை என்னன்னு சொன்னா, பிரதர் நீ செய்யறதெல்லாம் கரெக்டோ, ஐயோ உன்னை பார்த்த வேற லெவல், நீ உங்கள்கிட்ட எல்லாம் இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. அவனை தூக்கி எங்க வச்சுக்குவோம்? தூக்கி தலை மேல வச்சுக்குவோம். ஆனா ஒருத்தன் பிரதர் நீ பண்றது தப்பு, பிரதர் நீ போற வழி சரியில்லை அப்படின்னு ஒருவன் கண்டக்கிறேன்னு வச்சுக்க, என்ன பார்த்து நீ இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கு
எனக்கு எல்லாம் தெரியும். நீ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஐ நோ எவ்ரிதிங். எல்லாம் எனக்கு தெரியும் பிரதர். நீ எனக்கு சொல்ல வேண்டாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? எவன் உன்னை புகழ்ச்சியாய் உன்னை என்ன செய்கிறான், உன்னை புகழ்ந்து பேசுகிறானோ அவன் பின்னாடி உனக்கு என்ன வெட்டுறான்னு அர்த்தம். ஹலோ, எத்தனை பேர் சரின்றீங்க? சரின்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எவன் ஒருத்தன் வந்து உன்னை நீ நல்லா இருக்கிற அழகா இருக்கு, இந்த வாலி பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எவனாவது வந்து அல்லது வாலிப பொண்ணா இருந்தாலும் சரி, வாலிப பையனா இருந்தாலும் சரி, நீ வந்து உலகத்திலே உன்னை விட வேற அழகு யாருமே இல்லை, நீ ரொம்ப அழகு அப்படின்ட்டான்னா என்ன அர்த்தம்? உனக்கு மீன் பிடிக்க என்ன போடுறாரு அவரு? சிக்கிக்குவ பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, அல்வா கொடுத்துட போறான் கடைசியில. பார்த்து என்ன செய்யணும்? நம்ம எந்த புகழ்ச்சிக்கும் மனிதன் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நான் ஒன்றை சொல்றேன், தேவனை விட நான் ஒரு மனிதனை என்ன செய்யக்கூடாது, உயர்த்தவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். No man is greater than God. Let it be anyone. யாரா இருக்கட்டும், எந்த மனிதனும் தேவனை காட்டிலும் அதிகமாக என்ன சொன்ன. ஆனால் எந்த மனிதன் உன்னை என்ன செய்கிறான், கண்டிக்கிறானோ, எந்த மனிதன் உன்னை என்ன செய்ய, நீ செய்கிற பாவத்தை உனக்கு சுட்டி காட்டுறானோ அவன் உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கான்னு அர்த்தம். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளை என்ன செய்கிறான். ஆமா, பிள்ளை தப்பு பண்ணும்போது தகப்பன் என்ன எடுக்கணும்? பெரம்பை எடுத்தே ஆகணும். பெரம்பு எடுக்கல அப்படின்னா அந்த பிள்ளை அவன் நேசிக்கலன்னு அர்த்தம். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எந்த சபையில கடிந்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிறதோ அந்த சபையை தேவன் நினைச்சு உற்றி பார்க்கிற காரணம் என்ன தெரியுமா? தேவன் பரிசுத்தமுள்ள சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அண்ணன் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நம்முடைய சபையில துதி ஆராதனை எல்லாம் இருக்குது, துதிக்கிற சபையா கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே சமயத்தில் சபை எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் என்பது சபையாய் மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமானா சபை பரிசுத்தமாகும். If I clean myself, I'll always be clean. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் இதில் போய் ஒரு டைரி வாங்கினேன். இந்த டைரி, ஐ லைக் திஸ் டைரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை நான் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னா, இதில் வேத வசனம் எழுதுறேன், என்னுடைய செலவுகளை, சபைக்கு நடக்கிற செலவுகள், என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடக்கிற செலவுகள், வசனங்கள், இது எல்லாம் நான் என்ன செய்கிறேன், எழுதுகிறேன். இதை வைக்கிறதுக்கு நான் ஒரு பேக் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த பேக் ஒவ்வொரு தடவை நான் எடுக்கும் போதெல்லாம், இந்த டைரி எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறேன், துடைக்கிறேன். ஐ கீப் இட், ஐ மெயின்டைன் இட். இந்த பைபிள், இந்த டைரி என் கையில் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து தேவனுடைய பரிசுத்த சபை ஆகிய இந்த பலிபீடத்தில் இன்றைக்கு இந்த டைரி இருக்குது. ஆனா இந்த டைரி இதே ஒரு கறிக்காரன் கையில போயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கறிக்கடைக்காரன் கையில போயிருந்துச்சுன்னா கறிக்கடை கணக்கு இருக்கும். ஆனா என்னவா இருக்கு, எப்படி இருக்கும்? ரத்த கரையா இருக்கும். அவர் நம்ம வச்சிருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்க மாட்டாரு, வைக்க மாட்டாரு. அவர் எப்படி வச்சிருப்பாரு? அதே டைரி தான். ஆனா இந்த டைரி தூக்கி எங்க போட்டுருவாரு, இஷ்டத்துக்கு அங்க போட்டுருவாரு, இங்க போட்டுருவாரு, அழுக்கு பிடியும், அதை துடைக்க மாட்டாரு. ஆனா அதில் எழுதுவார். நம்ம சில நேரத்தில் வேற எங்கேயாவது என்ன சொன்னா, வேற யாராவது வாங்கியிருந்தா, ஒருவேளை போலீஸ்காரன் வாங்கியிருந்தா என்ன இருக்கும்? கேஸ், கொலைக்காரனுடைய டீடைல்ஸ் இருக்கும். இல்ல ஒரு கொள்ளைக்காரன் கையில, திருடன் கையில கிடைச்சிருச்சு, எவ்வளவு திருட்டுனா அப்படின்னு என்ன பண்ணுவான், எழுத மாட்டான். மாட்டிக்குவான், அவனுக்கே தெரியும். அப்போ இந்த பொருள் யார் கையில வந்ததுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல எத்தனையோ, இந்த டைரியை போல எத்தனையோ மனிதர்கள் இருக்க, தேவன் உங்களை தெரிந்து கொண்டு வந்து கர்த்தர் தேவ சமூகத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள் அல்லவோ? அப்படின்னா இந்த டைரியை விசேஷத்தமான, எப்படி இந்த டைரியை நான் மெயின்டைன் பண்றனோ, தேவ கரத்தில் இருக்கிற பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் விசேஷித்தமானவர்கள். நல்ல வேலை நம்ம யார் கையில போகல, கறிக்கடைக்காரன் கையில போகல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா கறிக்கடைக்காரன் கையில போயிருந்தா இஷ்டத்துக்கு இருக்கலாம், யாரும் நம்மளை கேட்க போறது இல்லை.
ஆனால் நம்ம கையில் இருக்கிறதுனால தான் அதை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுபோல தான் தெய்வ பிள்ளைகள் தெய்வ கரத்தில் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறாரு, சுத்திகரிச்சுட்டே இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் விசேஷித்தமானவர்கள். இந்த இடத்துல பாருங்க, இந்த மீனவர்கள் மற்ற மீனவர்களை போல வேற ஏதாவது மீனவர்கள் கையில போயிருந்தா அந்த வலை ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லி அந்த வலையை தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, வலை ஒண்ணுமே கிடைக்கலன்னு தெரிஞ்சும், இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ சமூகத்துல எனக்கு ஏதோ கிடைக்குதோ கிடைக்கலையோ, தேவ சமூகத்துல என்னை பரிசுத்தமா வைக்க வேண்டியது என்னுடைய வேலை, என்னை சுத்திகரிக்க வேண்டியது என்னுடைய வேலை. நீங்க ஆலயத்தில் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை சீர்படுத்துவதற்குரிய வழி ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆலயத்தில் வரும்போது ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுங்கன்னு சொல்றதை விட ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய வார்த்தைகளை எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு என்ன செய்தரணும், போதித்தரணும். நம்ம செய்யறதெல்லாம் பெர்ஃபெக்ட் நம்ம சொல்லவே முடியாது பிரதர். நோ ஒன் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் பெர்ஃபெக்ட். ஒருவன் தனக்குள் பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறவனா இருக்கிறான், வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். கரெக்ட் தானே? அவன் தனக்குள்ள தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இராதபடிக்கு ஆண்டவர் அவளை பரிசுத்தமா வைத்துக் கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை வாசிப்போமா, ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீத புத்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். சங்கீதம் 51:2. Psalms chapter 51 verse 2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்களேன். அவன் எப்படி கேட்கிறான், ஆண்டவரே என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் என்ன செய்யுங்க கழுவி, பாவமற என்ன செய்யுங்க சுத்திகரியும். நான் இன்றைக்கு ஒரு காரியம் நான் சொல்றேன், நீங்க சொல்றது மனதில் நல்லா ஆழமா பதிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கு ஜெபிக்காம போறீங்களோ, என்னைக்கு வேதம் வாசிக்காம போறீங்களோ, என்னைக்கு தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ளாம போறீங்களோ, நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும், யூ ஆர் ஆன் டேஞ்சர். இன்னைக்கு ஜெபிக்கல, நாளைக்கு ஜெபிக்கல, அடுத்த நாள் ஜெபிக்கல, ஒரு வாரம் ஜெபிக்கல, பைபிளையே எடுக்கல, நான் தேவனிடத்துல வர்றதுக்கே எனக்கு என்ன எல்லாம் போகுது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆலயத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, ஒன் திங் யூ நீட் டு நோ, யூ ஆர் அண்டர் டேஞ்சர். பிசாசானவன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டே இருக்கிறான், தூரமாக கொண்டு போயிட்டே இருக்கிறான். நீ ஏன் அப்படின்னா, தேவ சமூகத்தில் வந்தா ஆண்டவர் நீ செய்கிற காரியங்களை உனக்கு நினைச்சவர் ஆண்டவர் சுட்டி காட்டுவார். நீ உன்னை நினைச்சலாம், அதுலேருந்து கழுவி உன்னை சுத்திகரித்துக் கொள்ளலாம். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்னைக்கு தேவ சமூகத்தில் சர்ச்சுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஆராதிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏதோ மற்ற காரியம் காட்டுற இஷ்டம், கர்த்தருடைய காரியத்தில் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை, அல்லது வேத வாசிக்கிறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன சொன்ன தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒன்றை நல்லா புரிஞ்சுக்குங்க, யூ ஆர் அண்டர் டேஞ்சர். நீங்க இப்போ நீங்க என்ன பட வேண்டும், நீங்க என்ன பண்ண வேண்டும், பட வேண்டும், கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். பழைய துருத்தியில புதிய திராட்சை ரசத்தை கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது, ஊற்ற முடியாது. அப்போ ஒரு பாலை கொண்டு வந்து அப்படி ஊற்றக்கூடாது அப்படின்னா, தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள காத்துக்கொள்ளணும்னா நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய என் அக்கிரமமும், இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்களேன், எவ்வளோ அழகா இந்த வார்த்தையை சொல்றாரு. என் அக்கிரமம், பாவம் வேற, அக்கிரமம். அக்கிரமம்னா என்னதுங்க, என்னென்ன, வெரி குட், துணிகரமான காரியம். தைரியமா பாவத்தை குறித்து என்ன செய்யல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, பயமே இல்லை. ஆண்டவர் குறித்த முதலாவது பயம். நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒரு எந்த மனிதனுக்கு தெய்வ பயம் இருக்குதோ அவன் எந்த சூழலையும் பாவம் செய்ய மாட்டான். தெய்வ பயம் இல்லாதவன் எல்லா பாவத்தையும் செய்வான். நான் நேற்றுக்கு மாலை வெள்ள கூட மனைவிட்ட சொன்னேன், எனக்கு நான் விரும்புறதெல்லாம் என்ன தெரியுமா, தேவனுக்கு அடுத்த காரியங்களில், ஊழியங்களில், அல்லது ஜபத்தில், பரிசுத்தத்தில், கர்த்தரை தேடுகிறதுல யாரெல்லாம் உற்சாகமாக இருக்கிறாங்களோ, அல்லது யாரெல்லாம் நம்ம கூட நிற்கிறாங்களோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஊழியக்காரனுக்கே அப்படின்னா அப்போ தேவன் எவ்வளோ விரும்புவார் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
வாட் ஆண்டவர் போன வாரத்தில் நம்ம தியானித்தது போல ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? He wants to have a relationship with us. அந்த ரிலேஷன்ஷிப் எப்ப தெரியுமா முடியும்? தேவனிடத்துல நம்ம பரிசுத்தமா வைத்துக் கொண்டா மட்டும்தான் தேவனிடத்துல ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ள முடியும். பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. தேவனிடத்துல ரிலேஷன்ஷிப் வைக்கிறது சாதாரண காரியமே இல்லை. நான் நீங்க புரியறதுக்காக சொல்றேன். கணவன் மனைவி இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கிறிஸ்டோபர் சொல்ற மாதிரி 36 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அக்கா உங்களுக்கு கல்யாணமாயி 43 வருஷம். இங்க இருக்கிற ஒரு சிலர்லாம் கேட்டா சொல்லுவாங்க நான் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கேட்குறேன்க்கா, சரி நீங்கள் புரியுறதுக்கா, மற்றவங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அண்ணன் செய்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அண்ணே நீங்கள் சொல்லுங்க. அங்கே பார்க்காம என்னை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி 43 வருஷம் ஆயிடுச்சு. 43 இயர்ஸ்ல அக்கா செய்யறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க எதுவுமே அக்காட்ட வந்து நீங்க செய்யறதெல்லாம் ஓகேன்றீங்களா? கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ரைட்? இருக்குமா இல்லையா? 43 ஆண்டுகள் வாழ்ந்த அவர்களுக்குள்ள பிடித்ததும் இருக்கு, பிடிக்காத இருக்குது. பிடிக்கதும் இருக்கு, பிடிக்காத இருக்கு. But still they live together. இருந்தாலும் விட்டீங்க. வெரி குட், சூப்பர். அவர் அண்ணன் சொல்றாரு, நான் பாவமான காரியம் பண்ணேன், பாவமான காரியம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டேன். விட்டு கொடுக்குறோம். எனக்கு பிடிக்காத காரியம் இருக்குது, பட் ஸ்டில் ஐ லிவ் வித் them. நான் எல்லாம் பிடிச்சது மாதிரியே இருக்கணும்னா இந்த உலகத்தில் எந்த கணவன் மனைவி என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே இப்பேற்பட்ட உறவு நம்ம விட்டு கொடுக்கணும்னா, அப்போ ஆண்டவரிடத்துல உறவு வைத்துக்கணும்னா, எனக்கு பிடிச்ச காரியங்களை எத்தனை காரியங்கள் ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிருக்கா தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை. பட் ஸ்டில் he wants to have a relationship with us. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, விடுறது இல்லை. அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே நமக்காக சிந்தினார் அல்லவோ. Why he wants to shed his own blood for us? ஏன் அவர் தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்த வேண்டும்? வேதம் நம்ம ரோமர் கல்ல புத்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை, அவருடைய ரத்தத்தையே நமக்காய் கொடுத்து நம்மை சம்பாதித்து கொண்டார் அல்லவா. அப்போ அவ்வளோ பெரிய விலையை கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவருக்காக நம்ம என்னத்தை விட்டு கொடுத்துருக்கிறோம்? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் ஆண்டவருக்கு எதையுமே என்ன பண்றது இல்லை, விட்டு கொடுக்கறதே கிடையாது. நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். கர்த்தருடைய வருகைக்கு எவன் ஒருவன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறானோ அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். பாவமறை என்ன பண்ணுங்க ஆண்டவரே? சுத்திகரிங்க. நான் கேட்குறேன், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது முதல்ல ஜெபிக்க வரும்போதெல்லாம் பாவங்களை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? பாவங்களை என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். I need to confess my sin. துணிகரமா தேவ சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது? வந்து நிற்கக்கூடாது. போன வாரத்தில் என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சொன்னார், அவர் 15 வருஷம் ஆயிடுச்சான். அவர் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்தவர். 15 வருஷம் சர்ச்சுக்கு போவார் வருவார், ஆனால் அந்த பாவ சங்கீர்த்தனமே பண்ணலை அப்படின்னாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பாவ சங்கீர்த்தனை போய் மனுஷன்கிட்ட பண்ண வேண்டாம், யார்கிட்ட பண்ணுங்க, உங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க. இன்னும் இல்லை, நாங்கள் இப்படியே பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் போய் நான் சர்ச்சில் போய் ஃபாதரை பார்த்து நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தேன்னாரு. நான் கேட்டேன், பாவ சங்கீர்த்தனம் பண்ணீங்களே, மறுபடியும் அதுக்கப்புறம் பண்ணாமல் இருக்கீங்களான்னு கேட்டேன். முடியலையாடா அப்படின்னாரு. அப்போ பாவ சங்கீர்த்தனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பாவ அறிக்கை பண்ண என்ன வசம்? சங்கீதக்காரன் சொல்றான், என் அக்கிரமம் நீங்க என்ன செய்யும்? முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்ன செய்யுங்க? சுத்திக்கிறீங்க. நீங்க ஒண்ணு கேட்கணும், திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா, அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு வேற பழக்கம் இருந்துச்சு, ஆனா திருமணத்துக்கு அப்புறம் நான் என் மனைவிக்கு இதை பிடிக்காது, நான் என்ன பண்ணிட்டேன்? குடிக்கிறதையும்
இதையும் விட்டுட்டேன் சொன்னீங்களா இல்லையா? எதுக்காக விட்டீங்க? யாருக்காக விட்டீங்க? தப்புன்னு சொன்னாங்க, ரைட்டு. யாருக்காக விட்டீங்க? யாருக்காக விட்டீங்க? மனைவிக்காக விட்டீங்க. மனைவிக்காக விட்டீங்களா இல்லையா? ஏன் நீங்க விட்டது காரணம் மனைவிக்காக மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் மனைவிக்கு என்ன இருக்கணும்? ரிலேஷன்ஷிப். அப்ப தேவனுக்கு ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னா ஆண்டவருக்கு பிடிக்காத நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை காரியம் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்துல, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நீர் என்னை ஈசோப்பினால், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் இந்த சங்கீதக்காரன், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமா என்னை கழுவி அருளும். என்ன பண்ணுங்க ஆண்டவரே? வாஷ் மீ லார்ட். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினேச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. தேவ இரக்கம் பாருங்க. இந்த பழைய பாடல்லாம் நம்ம பாடும்போது அதெல்லாம் உணர்ந்து அந்த அடிகள் எல்லாம் நம்ம we can realize it. ஆண்டவர் நம்ம இடத்துல என்னத்தை விரும்புகிறார்? சுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தத்தை கத்த நம்ம இடத்துல விரும்புகிறார். வசனம், இன்னொரு வசனம் சொல்லு, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நான் யாரையும் நீங்க யாரும் தப்பு பண்ணீங்க நான் சொல்லலை. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரித்து கொண்டே வர வேண்டாம். நான் இதை சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆங்கிலத்தில் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? we have 4 letters for that. ACTS. இந்த 4 வார்த்தைக்கு I'm going to give an abbreviation for that. நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை A for adoration. அடோரேஷன்னா, நான் தேவ சமூகத்தில் வந்த உடனே ஆண்டவரை எடுத்து, நிறைய பேர் இருக்காங்க, வந்த உடனே ஆண்டவரே சோத்ர, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எங்க ஆட்டுக்குட்டியை ஆசீர்வதிங்க, எங்க பன்னிக்குட்டியை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எல்லா குட்டிக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. தட்ஸ் நாட் த ரைட் திங். ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யல தெரியல. நீங்க தேவ சமூகத்தில் வரும்போது முதலாவது யூ நீட் டு அடோர். அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தணும். சொல்ல, ஆண்டவரே நீ நாங்கள் நல்லவர், ஆண்டவரே அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவரை கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் அப்படியே நான் துதி ஆராதனை பாடிது. ஏன் ஆராதனை வந்த உடனே நிறைய நேரத்தில் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம ஆராதனை வந்த உடனே 2 பாட்டு முடிஞ்ச உடனே ஆராதனை. ஏன் அப்படின்னா தட் இஸ் த வே தட் தேவனை ஆராதிக்கணும். பைபிளில் எங்கேயும் இப்படி தான் ஆராதிக்கணும்னு சொல்லலை. ஆனால் ஏன் ஸ்தோத்திரம், ஏன் துதி ஆராதனை, ஏன் பாடல்கள்? முதலாவது தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தினா தான் தெய்வ மகிமை இந்த இடத்துல என்ன செய்யும்? வாசம் பண்ணோம். You need to adore God. First thing, you need to adore. ரெண்டாவது எழுத்து என்னது? What is the second letter? C. C க்கு confession. The meaning for C, or it's called to be confession. Confession அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? சிலர்லாம் பார்த்துருக்கேன், சத்தியமா இன்னிலும் செய்ய மாட்டேன். இந்த குடிகாரன் சில பார்த்தீங்களா, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. நைட்டில் வந்து மனைவிட்டு அடிச்சோம், சத்தியமாடி நாளையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். நாளைக்கு மறுபடியும் என்ன பண்ணுவார்? குடிச்சிட்டு வருவார். நாளைக்கு அன்னைக்கு அதே தான் சொல்லுவார், சத்தியமா நாளையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன். கேட்டா, நான் நாளைக்கு தானே சொன்னேன், இந்த நாளைக்கு என்னைக்கு வேணாலும் போயிட்டே இருக்கலாம். நான் ஒன்று சொல்ற தேவ பிள்ளைகளை, அப்பேற்பட்ட கன்ஃபெஷன் நம்மகிட்ட வரக்கூடாது. அறிக்கை பண்ணுனா பண்ணதான், மறுபடியும் அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நாய் தான் தெரியுமா? தெரியும், வசனம் தெரியுமா தெரியாதா? நாய் தன் கக்கினதை சொல்லுங்களேன், நாய்
தான் கக்கினதை திரும்ப தின்னும். அப்ப அறிக்கை பண்ணதை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? செஞ்சோம்னா ஹலோ, கேட்குறீங்களா? கேட்கலையா? கேட்குறீங்களா? பின்னாடி இருக்கவங்க கேட்குறீங்களா? நாய் கக்கினதை தின்னும். அறிக்கை பண்ணதை மறுபடியும் செஞ்சா அல்லேலூயா. நம் தேவ பிள்ளைகள் வரும்போது தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ண, we need to say God please forgive me. பாருங்க, ஆயக்காரன் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நான் தகுதியற்றவன். வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவனை தான் என்ன எப்படி பண்ணாரா? ஆசீர்வாதம் மாற்றினார். So second thing, முதல்ல தேவனை துதிக்கணும். ரெண்டாவது, you need to confess. The third one is thanksgiving. T for thanksgiving. T for thanksgiving. ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. தேங்க்ஸ் கிவிங் வேற, அடோரேஷன் வேற. நன்றி சொல்லுதல் வேற, தேவனை துதித்தல் வேற. துதித்தல் என்னது? அவரை துதிச்சு, ஆண்டவரே நீ நல்லவர், நீர் வல்லவர், பரிசுத்தர். என்ன சொன்ன? கேராபின்களும் சேராபின்களும் துதித்து கொண்டிருக்கிறது போல இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தன்னு சொல்லி வாழ்த்து கொண்டிருக்கிறது போல ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு வசனத்துல. You need to keep adoring. அதுக்கப்புறம் I need to confess. அதுக்கப்புறம் ஆண்டவரே இதுவரை எனக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. காலையிலேருந்து என்னை நடத்துனீங்களே ஆண்டவரே, என்னை போக்கில் வாரத்தில் கூட இருந்தீங்களே ஆண்டவரே. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நம்ம ஒவ்வொரு நாள் போன வாரத்தில் இவங்க சொன்னது போல் வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு மனுஷன் செத்து போனானே, கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறீரே, என் வழிகளெல்லாம் உடைய தூதலை கட்டளையிடுகிறீரே, என்னை நல்ல வாழ வைத்திருக்கிறீரே, எனக்கு நல்ல வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறீங்களே. இப்போது நம்ம ஊழியத்தை சொல்லணும்னு சொன்னால், ஆண்டவரே ஒன்றுமில்லாதவர்களிருந்து கர்த்தர் இவ்வளோ தூரம் எங்களை நடத்தி வருகிறீங்களே ஆண்டவரே, என்னுடைய நீர் செய்த நன்மைகளுக்கு எங்களால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செலுத்தாமல் இருக்க முடியாது. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வதை அல்லாமல் வேறொன்றே என்னால் என்ன செய்ய முடியாது ஆண்டவரே, செய்ய முடியாதுன்னு சொல்லி you need to give thanks. ஆண்டவர் செய்த நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஜெபிக்கிறத காட்டில் அது இவங்க சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் அதுலேருந்து உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கற்றுக் கொண்டு வருவார். And the last letter is S. S for supplication. சப்ளிகேஷன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? அப்போதுக்கப்புறம் தான் உங்களுடைய விண்ணப்பத்தையே வைக்கணும். எஸ் ஃபார் சப்ளிகேஷன். சப்ளிகேஷன் இஸ் சம்திங் தட் ஐ கிவ். ஆண்டவர்கிட்ட என்ன கொடுக்குறேன்? மனு கொடுக்குறேன், விண்ணப்பம். ஆண்டவர்கிட்ட என்னுடைய விண்ணப்பத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், உங்களுடைய ஜெபத்தை இன்னிலேருந்து இப்படி மாற்றி பாருங்களேன், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். உங்களுக்கே ஜெபிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யும்? வரும். கடமைக்காக ஜெபிக்க கூடாது. இதை பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இதை பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? நான் சொன்ன 4 காரியத்தை பண்ணணும். என்ன பண்ணணும்? தேவனை யூ நீட் அடோர் காட். ரெண்டாவது என்ன பண்ணணும்? யூ நீட் கன்ஃபெஸ் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? யூ நீட் டு சப்மிட் யுவர் சப்ளிகேஷன். ஸோ இது 4 பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஹலோ, குறைஞ்சது எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour. ஐயா, எல்லாரும் ஒரு ட்ராக்ல போனா நீங்க மட்டும் ஒரு ட்ராக் உண்டாக்குறீங்க பாருங்க. தேங்க்ஸ் யா. யூ ஆர் வேற லெவல். பாருங்க, நல்ல கவனிங்க. இதை பண்ணணும்னா குறைஞ்சது நமக்கு 1 hour ஆகும். அட்லீஸ்ட் 15 minutes நம்ம இது பண்ணா 15 நிமிஷம் தேவனை துதிக்கிறதுக்கு, 15 நிமிஷம் என்னுடைய பாவங்களை என்ன பண்ணும்? அவ்வளோ பாவம் செய்கிறோம், தெரிஞ்சும் தெரியாமலும் அவ்வளோ பாவம் பண்ணுறோம். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யுது? வருது. அடுத்தது ஆஃப்டர் கன்ஃபெஷன் நான் தேங்க்ஸ் கிவிங் அதை பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம். அப்போ 1 hour. இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க, நான் இன்னையிலேருந்து 1 hour ஆகுது இது எல்லாம் செய்வேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதையும் முடியல அப்படின்னா யூ ஆர் அண்டர் டேஞ்சர். 1 hour கூட நீங்க ஜெபிக்கலன்னா யூ ஆர் ஆன் டேஞ்சர். ஹலோ, டேஞ்சர்ல இருக்கவங்க அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக தான் இருக்கிறாங்க எங்க பிள்ளைகள்.
ட்ரை டு ப்ரே. தேவ சமூகத்தில் உங்களை சுத்திகரிங்க. வாசிங்க ஏசாயா கலந்த புஸ்தகம் 1:16. ஏசாயா 1:16. ஐசாயா 1:16. ஐசாயா 1:16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். உங்களை என்ன பண்ணுங்க? உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? கழுவி உங்களை சுத்திகரிங்க. வளைகளை அலசுகிறது போல உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? யூ நீட் டு க்ளீன் யோர்செல்ஃப். ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தயவுசெய்து யாரும் வந்து சொல்லாதீங்க, என் பாவம் என்னுடைய காரியமெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். He knows everything. நான் இல்லைன்னு சொல்லியே. நீ எங்க பாதாளத்தில் படிக்க போட்டாலும் ஆண்டவர் என்ன செய்றாரு? இருக்கிறார். ஆனா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். என்ன சுத்திகரிக்கணும் பாரு. வசனம் சொல்லுது, உன்னுடைய பாவங்களை நீ என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் மனுஷன்கிட்ட போய் தயவு செய்து உங்க பாவத்தை மட்டும் சொல்லாதீங்க. மனுஷங்கிட்ட என்ன வேணாலும் சொல்லுங்க. ஹலோ, நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. மனுஷங்கிட்ட நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் தயவுசெய்து நீங்கள் செஞ்ச பாவத்தை மட்டும் என்ன பண்ணாதீங்க? சொல்லாதீங்க. ஆனால் யார்கிட்ட அறிக்கை பண்ணுங்க? தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுங்க பாவங்களை. நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய பாவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணியிருக்கேன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கை தூக்குங்க. ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருல்ல. ஆண்டவர் பார்க்க, காட்ஸ் லுக்கிங் அட் அஸ். உன் பாவங்களை அறிக்கை பண்ணணும், தப்பு கிடையாது. ஆனால் யார்கிட்ட அறிக்கை பண்ணுங்க? தேவன்ட்ட. மனுஷன்ட்ட என்ன பண்ணாதீங்க? அறிக்கை பண்ணாதீங்க. we need to confess my sin. ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அபிஷேகத்திற்கு முன்பதாக எனக்கு முன்பாக ஒரு திரை போல நான் கண்டேன். அதற்கு முன்பாக நான் செய்த அத்தனை பாவமே எனக்கு முன்னாடி ஓடிச்சு. நான் தேவ சமூகத்தில் அழைக்கேட்ட, ஆண்டவரே பாவங்களை நான் செய்த ஆண்டவரே, பாவங்களை நான் செய்த ஆண்டவரே, என் பாவங்களை நான் அறிக்கை பண்ண பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என் மேல வந்தது. இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவினால் நிரப்பப்படாம, அபிஷேகத்தில் நிரப்பாம என்ன சொன்ன அவர்கள் முடங்கி போயிருப்பது காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள இருக்கிற பாவம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஜெபிக்காம இருக்கிறேன், வேதம் வாசிக்காம இருக்கிறேன், அல்லது கர்த்தருடைய காரியத்தில் பங்கெடுக்காம இருக்கிறேன், அல்லது கர்த்தரோடு கூட என்ன வச்சுக்கல, ரிலேஷன்ஷிப் வச்சுக்கல அப்படின்னா யூ ஆர் ஆன் டேஞ்சர். அதை மனசுல ஆழமா பதிச்சுக்குங்க. ஆண்டவர் அதிலிருந்து உன்னை கழுவி சுத்திகரிக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு காலவேளை இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். எசேக்கியல் புஸ்தகம் எசேக்கியல் 36:25 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை பண்ணுனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். யார் நம்மளை சுத்தமாக்குறது? Who's going to clean us? யார் நம்மளை சுத்திகரிக்க போறது? அப்ப எத்தனை பேர் இந்த காலவெல்ல சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே? கண்களை மூடுவோமா? எனக்குள்ள பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா
அசுத்தம் யாவும் நீக்குமே பாவினே. அப்படி முடிந்தவரை எழுந்திருக்க போகிறோம் தேவ சமூகத்துல. This is the time that God is going to give you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பாவத்துல உங்களுடைய சமூகத்துல இருதயத்துல ஏதாவது பாவம் இருக்குமானால், ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்தேன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை உங்களுக்கு தெரியாம நீங்க செய்த பாவத்தை ஏதாவது ஆண்டவர் உங்க இருதயத்துல வைப்பார்னா ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை பண்ணுங்க. ஜீசஸ் ஜோடி தீரம் சுத்த ஜோதியே ஆருவியே யுவேலையில் ஆடி அரைத்த மாறிரோ ஆருவியே யுவேலையில் ஆடி அரைத்த மாறிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்தீரம் சுத்த ஜோதியே ஆருவியே யுவேலையில் ஆடி அரைச்சம் பாரிரோ ஆருவியே யுவேலையில் ஆடி அரைச்சம் பாரிரோ. தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே சுத்திகரிங்க. ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்திருளும். ஆண்டவரே, God is, God loves you a lot. ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறதுனால தான் ஆண்டவர் சில வேளை உங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி இந்த டைரி என் கையில வந்ததுனால அதுக்கு ஒரு மதிப்பு கூடுதோ, நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறதுனால நீங்கள் மதிப்பு கூடப்பட்டவர்கள். And you are so precious, you know that. ஆண்டவர் உங்களை தெய்வ சமூகத்துல ரொம்ப விலையேற பெற்றதா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் இப்பேற்பட்ட வசனங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை என்னை கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கறிக்கடைக்கார கையில போகல, ஆண்டவருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய உள்ளங்கையில ஆண்டவர் உங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறாரு பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து அப்படியே அழகுபடுத்தி ஆண்டவர் சொல்ல, என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கிறான், என் மகன் எவ்வளவு அழகா இருக்கிறான், அவன் இந்த இடத்துல பாவம் செய்து போனானே, அவனை நான் சுத்திகரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஏன் தெரியுமா? he wants to have a relationship with you. ஆண்டவர் உங்களோடு கூட உறவு வைத்துக்கணும்னு பார்க்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் என்னுடைய உறவை இழந்து போனேனோ, எங்கெல்லாம் நான் மீறி பாவம் செஞ்சனோ, எங்கெல்லாம் ஆண்டவரே என் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து போனனோ, எங்கெல்லாம் என் கண்களுக்கு இனிமையானவர்கள் என்று போனேனோ, எங்கெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே இருதயம் ஆண்டவரே சொன்ன இடத்துக்கெல்லாம் போனனோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலிருந்து என்னை பாதுகாத்துள்ளும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பெருமையான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருப்ப மன்னிச்சுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய பாதத்துல வரும்போது சுத்தமுள்ளவனாயிருக்க விரும்புகிறேன். தேவன் ஹல்லேலூயா, அவர் நம்ம மேல வைத்த அன்பினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். ஆண்டவரிடத்துல போய் ஒருவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறீர்? அவர் சிலுவை காண்பித்து சொல்லுகிறார், சிலுவையின் மரண பரியந்த நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவருக்கு மேல நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு இல்ல? ஆனா எப்படி நிறைய நேரத்துல ஆண்டவரை மறந்து நான் போறேன். எத்தனை முறை ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டு நான் போயிருப்பேன். எத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமா நான் செயல்பட்டு இருப்பேன். எத்தனை முறை ஆண்டவரை மறுதலிச்சிருப்பேன். எத்தனை முறை
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாதபடிக்கு என் சுய இச்சையில நான் விழுந்திருப்பேன். பைபிள் வாசிக்காதவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இன்னிலிருந்து வேதத்தை நான் வாசிப்பேன் பிரதர். ஜெபிக்காதவங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட நான் டெய்லி ரிலேஷன். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஆண்டவரோடு கூட 1 மணி நேரம் ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு போய் பாருங்களேன், கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ காணாதவைகளை கர்த்தர் உன்னை காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உன்னை ஜெயமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகளை நசனம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் மாற்றுவாராக. தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் அங்க நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்தமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நிறுதியத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆழமாய் வைத்து நான் கடந்து போவதற்கும், உம்மோடு கூட ரிலேஷன்ஷிப் வைத்து நான் கடந்து போவதற்கு, என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு, என் குடும்பத்தை சீர்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. இம்மட்டு நடத்தின எபினேசர் இனி நடத்தும் எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.